லா பிகம் ஈஸி யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்க்க வேண்டிய தலைப்பு ஜீவனாம்சம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு இன்னொரு பெயர் பராமரிப்பு அப்படின்றது வரும். இந்தியாவில் ஒவ்வொரு மதத்திற்கும் உரிய சட்டங்களில் இந்த பராமரிப்பு என்ற வார்த்தை உள்ளது. யார் யாரை பராமரிக்கணும், எந்த சூழ்நிலையில் பராமரிக்கணும் அப்படின்ற விஷயம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட், ஹிந்து அடாப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்ட், மெயின்டெனன்ஸ் அண்டர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005, மெயின்டெனன்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் 2007, முஸ்லீம் விமன் Protection of Rights on Divorce Act, Parsi Marriage and Divorce Act 1936 and Indian Divorce Act 1869. இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் உள்ள சட்டங்களில் பராமரிப்பு மெயின்டெனன்ஸ் என்ற வார்த்தை உள்ளது. அதில் அதற்குரிய விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளன. யார் பராமரிப்பு செய்ய வேண்டும் என்ற விளக்கங்களும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் செக்ஷன் 125 பற்றி பார்க்க போகிறோம். இதில் தான் மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இதற்கு எந்தவித மிக தெளிவான விளக்கம் எதுவுமே குறிப்பிடப்படலை. செக்ஷன் 125(1) யாருக்கு இந்த ஜீவனாம்சம் வழங்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதற்கு முன்னாடி முதல்ல பராமரிப்புனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு கணவரோ இல்லை ஒரு பெற்றோரோ அல்லது ஒரு மகனோ தன்னை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான இருப்பிட வசதி, உணவு, உடை மற்றும் அன்றாட தேவைகள், மருத்துவ செலவுகள், படிப்பு செலவு இவைகளை எல்லாம் அவசியம் இவர்களுக்கு பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு உள்ளது. இதுவே அவர்களுக்கு தேவையான பராமரிப்பு என்ற விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அந்தந்த சட்டங்களில். இப்போ செக்ஷன் 125 கிளாஸ் 1 வரும்போது யார் யாருக்கு பராமரிப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு மனைவி தன்னால் தன்னை பராமரித்து கொள்ள இயலாமல் இருக்கும் சூழ்நிலையில், அடுத்து குழந்தை என்று இருக்கும்போது அவங்க முறை மனம் மூலம் பிறந்திருந்தாலும் சரி, முறையற்ற மனம் மூலம் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, மைனராக இருந்தாலும் சரி, அவர் திருமணமாகி அவரால் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாமல் இருக்கும் சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அடுத்து பெற்றோர், தாய் அல்லது தந்தை அவர்களால் தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாமல் இருக்கும் சூழ்நிலையில் அந்த குழந்தைகள் பெற்றோர் தனது மகன்களிடம், மனைவி கணவரிடம் இந்த பராமரிப்புக்கு சொல்லி கேட்கலாம். அடுத்தது இதை சொல்கிறது 125 கிளாஸ் 1. இந்த சட்டப்பிரிவுக்கு காலவரை சட்டம் பொருந்தாது. மற்ற சட்டங்களுக்கெல்லாம் லிமிட்டேஷன் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். இந்த பிரிவுக்கு அப்ளிகபிள் ஆகாது. இது சம்பந்தமான மனுவை குற்றவியல் நடுவர் நீதித்துறை நீதிமன்றத்தில்தான் தாக்கல் செய்ய வேண்டும். செக்ஷன் 125 கிளாஸ் 1 சொல்லுது. அடுத்தது மாதாந்திர பொருளுதவி. இந்த பிரிவின் கீழ் அதிகபட்சம் ₹500 அளிக்கப்படும். அடுத்தது இந்த உத்தரவு எப்போ இருந்து அமல்படுத்தப்படும்னா, உத்தரவு என்று பிறப்பிக்கப்படுதோ அந்த தேதியிலிருந்து அல்லது மனு தாக்கல் செய்யப்படும் தேதியிலிருந்து உத்தரவு அமல்படுத்தப்படும். செக்ஷன் 125 கிளாஸ் 2 ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. இதற்குரிய உச்ச நீதிமன்ற தீர்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை அந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை
மதிக்காமல் இருக்கும் பட்சத்தில், அவருக்கு உரிய பராமரிப்பு தொகை வழங்காமல் இருக்கும் பட்சத்தில், பாதிக்கப்பட்ட நபர் ஓராண்டுக்குள் அந்த உரிய நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதன் பேரில் அதன் மேல் விசாரணை நடைபெற்று அவருக்கு அதிகபட்சமாக 1 மாத தண்டனை வழங்கப்படும். அல்லது அவர் அதற்கு முன்னதாகவே அரியர்ஸ் எல்லாத்தையும் கட்டிவிட்டால், என்னைக்கு கட்டுறாரோ அன்றே அவர் விடுவிக்கப்படுவார். மேலும் இது சிஆர்பிசியில் வந்தாலும் இதோட விசாரணை அனைத்தும் சிவில் நேச்சராகத்தான் இருக்கும். இதில் யாரும் குற்றவாளிகள் என்று ஆக்கப்படுவதில்லை. இதற்கு தண்டனை எதுவும் கிடையாது. ஆனால் அந்த உத்தரவை அமல்படுத்துவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்படும் இந்த சட்டப்பிரிவின் கீழ். நெக்ஸ்ட், நியாயமான காரணமின்றி ஒரு மனைவியானது தனது கணவருடன் சேர்ந்து வாழ விரும்பவில்லை என்றாலும், மனைவிக்கு அடல்ட்ரி என்ற தவறான நடத்தை இருந்தாலும், அல்லது மனைவி அவரால் கணவருடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்று அவராகவே விரும்பி தனியாகவே வசித்து வரும் சூழலில் அவருக்கு இந்த பராமரிப்பு தொகை வழங்க நீதிமன்றம் உத்தரவிடாது. செக்ஷன் 125 கிளாஸ் 4 இதை பற்றி சொல்லுது. ஒருவேளை ஏற்கனவே ஒரு எம்சி கேஸில் உத்தரவு போட்டிருந்து அதற்கு பின் அவர் மனைவியின் தவறான நடத்தை நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டாலோ, அவர் வேண்டுமென்றே அந்த தொகை வாங்க மறுத்தாலோ, நீதிமன்றம் தான் ஏற்கனவே வழங்கிய உத்தரவை மாற்றி அமைக்கும். செக்ஷன் 125 கிளாஸ் 5. செக்ஷன் 126 மனு தாக்கல் செய்யும் நடைமுறை பற்றி குறிப்பிடுகிறது. பொதுவாக இந்த எம்சி பெட்டிஷன் எல்லாமே பாதிக்கப்பட்ட நபர், மனைவினா மனைவி, மைனர் குழந்தைகள்னா மைனர் குழந்தைகள், பெற்றோர்கள்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அதுக்குரிய நீதிமன்றத்தில் தான் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டும். இதை குறிப்பிடுறது செக்ஷன் 126 கிளாஸ் 1. நெக்ஸ்ட்டு, இப்போ கணவருக்கு எதிராக ஒரு விசாரணை நடைபெற்றிருக்க பொழுது அந்த நபர் நீதிமன்றத்தில் முறையாக ஆஜராகாமல் இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றம் ஒருதலைப்பட்ச உத்தரவு பிறப்பிக்கும் சூழல் உள்ளது. செக்ஷன் 126 கிளாஸ் 2 இதை பற்றி சொல்லுது. மேலும் அந்த மாதிரி ஒருதலைப்பட்ச உத்தரவை எதிர்த்து 3 மாதத்திற்குள் அந்த நபர் மனு தாக்கல் செய்து அந்த உத்தரவை ரத்து செய்து கொள்ளலாம். உரிய விசாரணைக்கு பின் வழங்கப்படும் உத்தரவின் நகல் மனுதாரருக்கு இலவசமாக வழங்கப்படும். செக்ஷன் 128 இதை பற்றி சொல்லுது. நெக்ஸ்ட், செக்ஷன் 127 ஏற்கனவே வழங்கிய மெயின்டெனன்ஸ் அமௌண்ட்டில் மாற்றம் செய்து பிறப்பிக்க வழிவகை செய்கிறது. அதற்கு நியாயமான காரணத்தை அந்த சம்பந்தப்பட்ட நபர் ஆதாரத்துடன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பொழுது நீதிமன்றம் அவற்றை பரிசீலனை செய்து ஏற்கனவே வழங்கிய உத்தரவை மாற்றி அமைத்து உத்தரவிடும். செக்ஷன் 127 கிளாஸ் 1 இதை சொல்லுது. எந்த சூழ்நிலையில் என்றால், எக்ஸாம்பிள் கணவராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு அதிகமாக சம்பளம் கிடைக்கிறது என்று குறிப்பிடும் பட்சத்தில் அதுக்குரிய நியாயமான ஆதாரங்களை காட்டும் பொழுது நீதிமன்றம் அதற்கேற்ற மாதிரி உத்தரவிடும். மேலும் இப்போ ஏற்கனவே வழங்குறத ரத்து செய்வதற்கும் அதிகாரம் உண்டு. எந்த சூழ்நிலைன்னா, மனைவி ஒருவேளை மறுமணம் புரியும் பட்சத்தில், அல்லது கஸ்டமரி ப்ராக்டிஸ்லாம் இருக்கும், மொத்தமாக இவங்களுக்கு பெர்மனன்ட் அலிமனி அதை கொடுத்துட்டாங்கனாலே அந்த வழக்கிலேருந்து அவங்கள விடுவிச்சிருவாங்க. அல்லது அந்த மனைவி தன்னிச்சையாக தனக்கு எந்தவித பணமும் வேணான்னு சொல்லி எழுதி கொடுக்கும் பட்சத்தில் அந்த பொருளுதவியில் மாற்றம் செய்து உத்தரவிடுவாங்க. இந்த பிரிவில்
இவ்வளவுதான் முக்கியமான அம்சங்கள். அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி கேட்டால், இதில் வந்து மனைவின்றவங்க வந்து அவங்க வந்து மறுமணம் ஆகாதவராக இருக்க வேண்டும், விவாகரத்து பெற்றவராகவும் மறுமணமாகாதவராகவும் இருக்க வேண்டும். அடுத்தது, செல்லுபடியாகும் திருமணம் மூலம் நடைபெற்ற திருமணம் மூலம் வந்த மனைவி மட்டுமே இதற்குரிய மனு தாக்கல் செய்ய முடியும். அதாவது இது வந்து வேலிட் மேரேஜாக இருக்கணும். ஹிந்து மேரேஜ் ஆக்டில் வந்து வேலிட் மேரேஜ் இருக்குது, வாய்ட் மேரேஜ் இருக்குது, வாய்டபிள் மேரேஜ்னு இருக்குது. வாய்டபிள் மேரேஜ் இந்த மாதிரி இருந்தால் நீதிமன்றம் கேம்சி பெட்டிஷனில் ஆர்டர் போட மாட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு வந்து வேலிட் மேரேஜாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, விவாகரத்து பெற்றவர் அவருக்கு வந்து மறுமணம் புரியும் வரை 125 crpc படி அவர் வந்து மனைவி என்ற அந்தஸ்தே தான் இருப்பாங்க. எப்போ மறுமணம் புரிகிறாரோ அது வரை அவங்களுக்கு வந்து பராமரிப்பு தொகை வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டு கொண்டே இருக்கும். அடுத்தது, சம்பாதிக்கும் மனைவி வந்து கணவரிடம் இருந்து பொருளுதவி பெறுவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஏன்னா சம்பாதிக்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் வச்சு அவங்களுக்கு வந்து இழப்பீடெல்லாம் அவங்களுக்கு வந்து பராமரிப்பு தொகை வழங்க முடியாது என்று அப்படி ஒரு வாதம் வைக்கவும் முடியாது. உச்ச நீதிமன்றமே ஒரு சில வழக்குகளில் அந்த மாதிரி உத்தரவிட்டிருக்காங்க. சம்பாதிக்கிறாருன்ற ஒரு காரணத்தை மட்டும் வச்சு எதையுமே டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இது எல்லாத்துலேயும் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தன்னைத்தானே பராமரித்து கொள்ள இயலாமல் இருக்கும் சூழ்நிலை. இதை மட்டும்தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. அடுத்தது, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் இது வந்து லாங் டேர்மாக இருக்கணும். லாங் டேர்மாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள வந்து கணவன் மனைவியாக நீதிமன்றம் கருதி, அவர்கள் ஒருவேளை அவர் ஏதாவது பாதிப்படைஞ்சிருந்தால் மனைவி வந்து கேம்சி பெட்டிஷன் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் அவருக்கு உரிய உத்தரவு வழங்கி அவருக்கு தேவையான பண உதவியை நீதிமன்றம் வழங்க உத்தரவிடும். அடுத்தது, இரண்டாவது மனைவி வந்து பொதுவாக எம்சி பெட்டிஷன் மூலமாக தனக்கு தேவையான பராமரிப்பு தொகையை கோர இயலாது. இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை மனைவியிடம் கணவன் வந்து தனக்கு ஏற்கனவே திருமணம் நடைபெற்றது என்பதை மறைத்து இந்த பெண்ணை மறுமணம் புரிந்திருந்து அதை அந்த பெண் உரிய ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் நீதிமன்றம் அதை உரிய விசாரணைக்கு பின் ஏற்றுக்கொண்டு அந்த மனைவிக்கு பராமரிப்பு தொகை வழங்க உத்தரவிடும். மேலும் இது இந்துக்களுக்கு மட்டும்தான் பொருந்துமான அனைத்து மதத்தினருக்கும் பொருந்தும். அனைத்து மதத்தினரும் 125 crpc படி மனு தாக்கல் செய்து அவங்க வந்து பராமரிப்பு தொகை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, இது வந்து ஃபேமிலி கோர்ட்டில் வந்து இந்த பிரிவின் கீழ் மனு தாக்கல் செய்து அவங்க பராமரிப்பு தொகைக்கு வந்து உத்தரவிட்டு அதில் ஏதாவது பாதிக்கப்பட்ட நபர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி சீராய்வு மனு தாக்கல் செய்து அவங்களுக்கு தேவையான நிவாரணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த செக்ஷனில் இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.